இறைவனான சொக்கநாதர் வேடுவனாகவும் மீனாட்சி அம்மை வேடுவச்சியாகவும் வடிவம் கொண்டு சூதாடி கொண்டிருந்தனர். அப்போது இறைவனார் அம்மையிடம் இளைஞனான மா பாதகனையும் அவன் செய்த தவறுகள் குறித்தும் கூறினார். பின்னர் இறைவனார் அம்மையிடம் கல்லுண்ணலும் சிற்றின்பம் துய்த்தலும் அறிவை கெடுக்கும். இவற்றில் கல்லானது உண்டால் மட்டுமே அறிவை கெடுக்கும். சிற்றின்பத்தை எண்ணுதலும் பார்த்தலும் கேட்டலும் ஆகியவை தலையில் கொடிய விஷம் போல் பரவி அறிவினை கெடுத்துவிடும். முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகிவிடும். இறுதியில் அழிவினையும் கொடுக்கும் என்று கூறினார். பின்னர் நோய்வாய்ப்பட்ட இளைஞனிடம் சென்ற இறைவனான வேடுவன், இளைஞனே, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று கேட்டார். வேடுவன் கேட்டதும் அவ்விளைஞன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் எடுத்து கூறி அவற்றுக்காக அழுதான். இளைஞனிடம் கருணை கொண்ட இறைவனான வேடுவன், சரி, நீ படும் துன்பத்திற்கு தீர்வு கூறுகிறேன், கேள். நீ கையால் பிச்சை எடுத்து தினமும் ஒரு பொழுது மட்டும் உண்ண வேண்டும். சிவனடியார்களுக்கு தொண்டு செய். சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து பசுக்களுக்கு அருகம்புல் கொடு. பொற்றாமரை குளத்தில் திருக்கோவில் தினமும் அங்க பிரதட்சணம் செய். இவ்வாறு செய்து வந்தால் உன்னுடைய பழி நீங்கும் என்று அருளினார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த உமையம்மையாகிய வேடுவச்சி இறைவனாரிடம், ஐயனே, உலகில் நல்லோர்கள் எத்தனையோ பேர்கள் உள்ளனர். அவர்களுக்கு தாங்கள் அருள் புரியாது மா பாதகத்தை செய்த இப்பாவிக்கு அருள் புரிவது ஏனோ என்று கேட்டார். அதற்கு இறைவனார், நல்லவர்கள் இப்பூமியில் நன்றாக வாழ வேண்டும், எனில் கெட்டவர்கள் திருந்த வேண்டும். மா பாதகம் புரிந்த இவ்விளைஞன் இன்றைக்கு அதற்குரிய தண்டனையும் அனுபவித்து அதனை தீர்க்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். அவனையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவனுக்கு அருள் புரிந்தேன் என்று விளக்கம் கூறினார். இதற்கு உமையம்மை, தங்களுடைய திருவிளையாடலை புரிந்து கொள்பவர் யாவர்? ஆட்டுபவரும் ஆட்டுவிப்பவரும் தாங்களே என்று கூறினார். பின்னர் இருவரும் மறைந்து அருளினர். இளைஞனும் இறைவனான வேடுவர் சொன்னபடி நடந்து வந்தான். சில நாட்களில் அவனுடைய பாவங்கள் நீங்கியதால் நோய் நீங்க பெற்றான். பின் அந்த இளைஞன் ஒழுக்கமானவனாக மாறி சிவ சிந்தனையுடன் வாழ்ந்து இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான். முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகி இறுதியில் அழிவினை தரும் என்பதை இப்படலம் கூறும் கருத்தாகும்.